ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜாப் ஹோட்டல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிவந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் ஜாப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் தற்காலிகமான பணியிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதியத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கு என்ன மாதிரியான கல்வி தகுதிகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல் மருத்துவ உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங். மொத்தமான வேகன்சி பார்த்திங்கன்னா 10 வேகன்சி. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 12,480 ரூபா பர் மந்த்துக்கான சேலரியாக தராங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங். டோட்டலாக ஒரு வேகன்சி தான். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 17,430 ரூபா பர் மந்த்துக்கான சேலரி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அது கூட நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு, அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங். டோட்டலாக ஒரு வேகன்சி தான். இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 17,430 ரூபா பர் மந்த்துக்கான சேலரியாக இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். முக்கியமாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர் அப்படின்ற போஸ்டிங். டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது. இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,480 ரூபா பர் மந்த்துக்கான சேலரியாக இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். கம்பல்சரி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உதவியாளர் போஸ்டிங்க்கு மொத்தம் 18 வேகன்சி. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 12,480 ரூபா பர் மந்த்துக்கான சேலரி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு பணியாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங். டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி 14,430 ரூபா. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதேமாரி 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு போஸ்டிங். டோட்டல் 4 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி 14,430 ரூபா பர் மந்த்துக்கான சேலரி. இதுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா புள்ளியியல் அறிவியல் இந்த மாதிரி படிப்புகள் படிச்சிருக்கலாம். கம்பல்சரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சிருக்கணும். 35க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே கொடுத்துருக்க வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாகவும் அனுப்பலாம், அதுமாதிரி மின்னஞ்சல் மூலியமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் இமெயிலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி tndmegdcp@gmail.com அப்படின்னு ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த முகவரிக்கு அனுப்பணும். இந்த மெயில் ஐடியை நான் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் அட்டாச் பண்ணி கூட அனுப்பலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை போஸ்டல் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்டலுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நியமனக்குழு, அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முள்ளூர், புதுக்கோட்டை 6622-004 இந்த அட்ரஸுக்கு வரக்கூடிய 22/2/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்பக்கூடிய அதை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்புகளை அனுப்புவாங்க. அது அஞ்சலையும் அனுப்புவாங்க, இல்லை உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாகவும் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் பார்த்துடலாம். இதுதான் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் எத்தனை போஸ்டிங் வேணால் அப்ளை பண்ணலாம். கம்பல்சரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே இதில் டிக் பண்ணிக்கலாம், நீங்கள் அனுப்ப முடியாது. சிங்கிள் அப்ளிகேஷனாக நீங்கள் இப்போ டேட்டா என்ட்ரிக்குன்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன், ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன் கொடுக்கணும். எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே டிக் பண்ணணும். அடுத்தது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை, இங்கே ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோவை இங்கே அட்டாச் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு அப்ளிகண்டோட நேம், உங்களோட பெயர் தமிழ் இல்லை இங்கிலீஷ் எதில் எழுதுறீங்களோ அது ஃபுல்லாகவே அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க. அதுமாரி ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே எழுதணும். டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ஏஜோ இப்போதைக்கு ரீசனாக உங்கள் ஏஜ் என்னமோ ஏஜ் கரெக்டாக கொடுத்துருங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி தகுதியை எழுதலாம். அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி எந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ்ஸு இங்கே கேட்டிருக்காங்க. வித் டோர் நம்பர் பின்கோடோட இந்த இடத்துல அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. கரண்ட் ரெசிடென்ட் என்னவோ பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் ஒரே அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டும் வெவ்வேறையாக இருந்ததுன்னா தனித்தனியாக அதுக்கான அட்ரஸை கொடுத்துக்குங்க. அடுத்தது ஆதார் நம்பர், இதோடையும் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் தற்போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கிங்கில் இருக்க நம்பராக கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி கம்பல்சரி கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் அஞ்சல் அனுப்ப முடியல அப்படின்னா ரிப்ளை மெயிலாக கூட அனுப்புவாங்க. அதனால் அந்த தகவலை கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கதா பார்த்து கொடுங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கீழே அப்ளிகேன் சிக்னேச்சரில் சைன் பண்ணிவிடுங்க. எந்த இடம் எந்த நாளில் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேமாரி பிறந்த தேதிக்கான சான்றிதழ் பிறப்பு சான்றிதழாக இருக்கலாம், இல்லை 10th மார்க் லிஸ்ட் இல்லை 12th மார்க் லிஸ்ட்டாக இருக்கலாம். கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இருக்குன்னா அதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து குடியுரிமை சான்றுக்கு நீங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா ஆதார், ரேஷன், பேனு இதெல்லாம் இல்லை, வாக்காளர் அட்டை இதெல்லாம் இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து, நகராட்சி, கார்ப்பரேஷன் வழங்கக்கூடிய வரி ரசீது வைக்கலாம். வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் கூட வைக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கான கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களோட தன்மையை அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும். ஒர்க்கிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணணும். அது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான கவர்மெண்ட் டாக்டர்ஸ்கிட்ட வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதோட அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதையும் இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணலாம். இது எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அழகாக இப்போ உங்கள் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ப்ளஸ் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு என்வலப்பில் ஃப்ரம் டு அட்ரஸ் கொடுத்து என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ போஸ்டிங் நேமை மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்டல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.